அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் பொருட்பால் அதிகாரம் 40 கல்வி 398வது குறள். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒருவனுக்கு அவன் ஒரு பிறவியில் கற்ற கல்வியானது அப்பிறவியோடு போகாது 7 பிறவிகளிலும் தொடர்ந்து சென்று உதவும் இயல்புடையதாகும். வினைகளைப் போல் கல்வியும் உயிரின் கண் கடந்து புகுந்து விடுவதால் எழுமை என்றால் 7 பிறப்பினும் சென்று என்றும், ஏமாப்பு உடைத்து என்றால் உதவும் நன்னெறிக்கண் உய்த்தல் உதவுதல் என்பது பொருள். 7 பிறவிக்கும் பெருமை தரும் உயிரில் பதிவாகி உடன் வந்து 7 பிறப்பும் தீவினை தீண்டாது. நல்ல பிள்ளைகளாய் பிறந்து நன்மை ஏற்படும். 7 வகையான பிறப்புகள் என்னும் 7 தலைமுறைக்கு வரும் என்பதும் பொருள்படும். நன்னெறி வழி நடத்தும். கல்வியின் சிறப்பு அப்படி உயர்ந்து இருப்பதால் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்று கூறுகிறார். இக்குறளாலும் கல்வியது சிறப்பு கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.